பரட்டை என்கிற அளவு சுந்தரம் படத்தை தயாரிச்சிங்க. அதில் வந்து நிறைய கசப்பான அனுபவங்கள் இருந்ததா சொல்கிறாங்க இல்லையா? அது கன்னடா ரீமேக்கு. ரஜினி சாருக்கு அது ரொம்ப பிடிச்ச படம். அது பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு அந்த படத்தை. இப்போ ராஜ்குமார் சாரும் அவரும் போய் தேட்டர்லேயே படம் பார்த்து அவ்வளோ ரசித்த படம் அது. அதனால அந்த ரைட்ஸ் கொண்டு ரொம்ப அதிகமான விலை இருந்தாலும் நான் வாங்கினேன் அதை. ராஜசுந்தரம் வந்து அஜித்தையும் பார்க்க வச்சார் படத்தை. ஓகே. அஜித் படம் பார்த்து இல்லை சார் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் இது, நீங்கள் ஒரு கோரியோகிராஃபர், உங்களை வந்து நான் டைரக்டர் ஆக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு, ஏன்னா உங்களை நம்பி தான் நான் ஆக்குறேன், ஏன்னா உங்களுடைய கோரியோகிராஃபி எனக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் வந்து தெலுங்குலையும் எல்லா இடத்துலையும் ஃபேமஸான ஒரு டான்ஸ் மாஸ்டர். நீங்கள் நாளைக்கு வந்து சிரஞ்சீவி கூப்பிட்டாரு, அப்புறம் பவன் கல்யாண் கூப்பிட்டாங்க, அதில் போய் மகேஷ் பாபு கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் நான் போகிறேன்னு சொல்லி சொன்னோம்னா அது சரிப்படும். இந்த படம் முடிகிற வரலாம் அதை நீ அட்டன் பண்ணக்கூடாது. இதுக்கு நீ ஒத்து வந்தேன்னு சொன்னால் நம்ம பண்ணலாம். இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக கலைஞர்கிட்ட போகிறோம், நானும் தனுஷும் ராஜசுந்தரம். இப்போ சிஎம்மாக இருக்கார். ராஜசுந்தரம் வந்துட்டு எங்கள் வீட்டில் தான் சார் நீங்கள் இருந்தீங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ராஜசுந்தரம் அவங்க பிரபுதேவா வீட்டில் தான் கலைஞர் இருந்தார். அப்போ சில இன்சிடென்ட் எல்லாம் நடந்தது இல்லை சார், அந்த வீடு இருக்க சார் அது இதுன்னு பாவம். இந்த தெரியாமல் சின்ன குழந்தை மாதிரி நானும் காலில் போட்டு அமுக்குறேன், இதெல்லாம் பேசாதீங்க சரி, அந்த குழந்தை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், இயக்குனர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை தவிர்க்க முடியாத ஆளுமை அப்படின்னே சொல்லலாம். கேஆர் சார் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பரட்டை என்கிற அளவு சுந்தரம் படத்தை தயாரிச்சிங்க. அதில் வந்து நிறைய கசப்பான அனுபவங்கள் இருந்ததா சொல்கிறாங்க இல்லையா? என்ன சார் நடந்தது? என்ன பிரச்சனை சார் அதில்? கசப்படி இல்லை. அதில் ஆக்சுவலாக வந்து ராஜு சுந்தரம் தான் டான்ஸ் மாஸ்டர் வந்து டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணேன். நல்ல பிஹேவியர், நல்ல ஆள். ஏன்னா ஒரு 1000 படத்துக்கு மேலே கோரியோகிராஃப் பண்ணியிருக்காருன்னு சொன்னால், ஏன்னா அந்த டேக்கிங்ஸ் வந்து நல்லா இருக்கும் அந்த ஸ்டைல். அது இல்லாமல் எனக்கு எப்போவுமே இந்த ஒரு திமிர் ஒன்று இருக்குது, எப்போவுமே நம்ம அறிமுகப்படுத்தினதாக இருக்கணும். அவர் வந்து நமக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்றதெல்லாம் நம்ம இப்போ நான் பஞ்சு சாருக்கெல்லாம் வனஜா கிரிஜா ஈரமான் ரோஜா முடித்த உடனே நான் அவர் தான் சொன்னார், ஏன் எவ்வளோ பிரமாதமாக படம் பண்ணி ஏன் டைரக்ட் பண்ண மாட்டேன்றீங்க. அப்போ அவர் ஃப்ரெண்டுன்றதுனால சரி, எனக்கும் அவருக்கு வந்து அவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன். சரி சார், அவருக்கு உங்கள் படம்ன்றதுனால நான் பண்ணுறேன் சார்ன்னு சொல்லிவிட்டு அந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே என்னடான்னா படங்கள் பண்ண வேண்டியதாகி போச்சு. ராஜசுந்தரம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் பரட்டை போடும்போது எனக்கு அந்த ஒரு இது என்னன்னா, இவருக்கு ஒரு வேற யார் புதுசாக இருந்தால் நமக்கு பெட்டராக இருக்குன்றதுனால நம்மளே டைரக்டரு சரி எதுவாக இருந்தாலும் நம்ம சீன். அது ரீமேக் படம் தான், அது கன்னடா ரீமேக்கு. ரஜினி சாருக்கு அது ரொம்ப பிடிச்ச படம். அது பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு அந்த படத்தை. இப்போ ராஜ்குமார் சாரும் அவரும் போய் தேட்டர்லேயே படம் பார்த்து அவ்வளோ ரசித்த படம் அது. அதனால அந்த ரைட்ஸ் கொண்டு ரொம்ப அதிகமான விலை இருந்தாலும் நான் வாங்கினேன் அதை. அப்புறம் ட்ரைபெல்லாம் கல்யாணம் ஆயிருந்தது இல்லையா ரஜினி சார் பொண்ணுக்கும் தனுஷுக்கும்? ஆமாம். அப்புறம் ராஜசுந்தரம் வந்து அஜித்தையும் பார்க்க வச்சார் படத்தை. ஓகே. அஜித் படம் பார்த்து இல்லை சார் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் இது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னால், நான் சொன்னேன் சார் முதல்ல நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் அப்புறம் பார்த்து சொல்கிறேன் அது இதுன்னு சொல்லாமல் நானும் போயிருந்தேன். இங்கே பார்த்த உடனே சொல்லிட்டேங்க, நல்ல விஷயம், எனக்கு இது இழுத்து அடிக்காமல் எங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் சொல்லிட்டுங்க, நல்ல விஷயம் சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் தனுஷ் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். தனுஷுக்கு வந்த பிறகு இப்போ ராஜசுந்தரம் அவருக்கு இந்த டைரெக்ஷன் புதுசு இல்லையா, சில பிளானிங் எல்லாம் ஒரு நான் கேட்டதுக்கு, ஏன்னா நானே டைரக்டராக இருக்கிறதுனால என்ன மாதிரி பேட்டர்னில் நீங்கள் பண்ணுவீங்கன்றது சிலது கேட்டேன். ஏன்னா இப்போ அதெல்லாம் நான் சொன்னேன்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா அவரை பற்றி அதனால தங்கமான ஆள், பட் அவருக்கு அது தெரியல. ஓகே. ஒரு அந்த பிளானிங் எப்படி போடணும், இல்லைன்னா அது எங்கேயாவது படமே பாதியில் நின்று வந்துருக்கும். நான் சுரேஷ் கிருஷ்ணா போடலைன்னு சொன்னால் இந்த படமே பாதியில் வந்து நின்று போயிருந்துருக்கும். காரணம் ஒரு பிளானிங் கிடையாது. ஒர்க் பண்ணதில்லை, ஒரு அசிஸ்டண்ட் பண்ணது கிடையாது. கோரியோகிராஃபி போவார், ஜாலியாக வருவார், அது இதுன்னு. ஒரே ஒரு பாயிண்ட் எங்களுக்கு டிஸ்பியூட் வந்ததுன்னு சொன்னால் நான் ஒன்று கேட்டேன், உங்களுக்கு ஒரு எனக்கு இப்போ சப்போஸ் நான் சினிமாவில் இருக்கேன் டைரக்டர் ஆகிறேன்னு சொன்னால் நான் நேஷ்னல் அவார்டு வாங்கணும், அதுக்கு மேலே ஆசைப்பட்டோம்னா ஆஸ்கார் அவார்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. பட் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கோரியோகிராஃபர், உங்களை வந்து நான் டைரக்டர் ஆக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு, ஏன்னா உங்களை நம்பி தான் நான் ஆக்குறேன், ஏன்னா உங்களுடைய கோரியோகிராஃபி எனக்கு பிடிக்கும்.
ஆனால் நீங்கள் வந்து தெலுங்குலையும் எல்லா இடத்துலையும் ஃபேமஸான ஒரு டான்ஸ் மாஸ்டர் நீங்கள். நாளைக்கு வந்து சிரஞ்சீவி கூப்பிட்டாரு, அப்புறம் பவன் கல்யாண் கூப்பிட்டாங்க, பாதியிலே போயிடும், மகேஷ் பாபு கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் நீ நான் போகிறேன்னு சொல்லி சொன்னோம்னா அது சரிப்படும். இந்த படம் முடிகிற வரலாம் அதை நீ அட்டன் பண்ணக்கூடாது. இதுக்கு நீ ஒத்து வந்தேன்னு சொன்னால் நம்ம பண்ணலாம். அதில் அவருக்கு கொஞ்சம் டவுட் வந்தது. இல்லை சார் இது நான் பையனை திடீர்னு சாங் தானே சார், அல்ல நான் ரீசன் சொன்னேன். ஏன் வேண்டான்னு நான் சொல்கிறேன்னா என் அனுபவத்தில் சொல்கிறேன். நானும் டைரக்டர் நானே பண்ணிட்டு போகலாம். பட் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனு தனுஷெல்லாம் இப்போ தான் வளர்கிற பசங்க. ஸோ என்னுடைய நான் கொஞ்சம் இதெல்லாம் எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகம், சுயமரியாதை நான் அதிகம் பார்ப்பேன். ஸோ அவங்க வந்து இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் உன்னை புது ஆளாக இருந்தால் நீ உங்களோடலாம் பழகிருக்க, அதனால் நீ பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறேன். பண்ணும்போது என்னென்னா நாளைக்கு ஏதாவது செட்டில் வந்து ஏதாவது ஒரு பொருள் வரல, அது வந்து வர்றதுக்காக மேனேஜர் வந்து இங்கே போயிட்டு நான் டி நகரில் வாங்கிட்டு வரேன்றதுக்காக நீ வந்து வெயிட் பண்ணுற. அப்போ உனக்கு ஹைதராபாத்லேருந்து ஃபோன் வரும். இது கூப்பிட்டாருன்னா உன் மைண்ட் என்னென்னா அந்த பாப்புலாரிட்டி இருக்கிறதுனால அது வந்து அது கமிட்மெண்ட்டு. இது பெருசாக நான் சார் நான் போயிட்டு வந்துடுறேன் சார்னு சொல்லி பேக்கப் பண்ணிட்டு நீ போயிடுவேன். எனக்கு இரிட்டேஷன் ஆகும். நான் மொத்தமே பேக்கப் பண்ண சொல்லுவேன். அதனால் உனக்கும் எனக்கு அப்போ அந்த நேரத்தில் ரிஃப்ட்டு நாளைக்கு வரப்போகிறது எனக்கு இப்போ தோணுது, அது சரிப்பட்டு வராது. அது நீ வேண்டான்னு சொன்னீங்கன்னா நீ படம் பண்ணு. ஷூட் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டேரக்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க? பண்ணவே இல்லை, பண்ணவே இல்லை. அது புச்சம் என்ன ஆகி போச்சு, இங்கேருந்து நாகர்கோவிலுக்கு போகணுன்னாரு. நாகர்கோவிலுக்கு போகிறது பற்றியில் அந்த பிளானிங் சொல்கிறேன் என்னென்ன பண்ண 18 நாளுக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், சொல்ல தெரியாது. நான் சொன்னேன் அப்படி இருந்தால் ஒன்று செய், சென்னையில் ஒரு 2-3 நாள் இங்கே ஷூட்டிங் வச்சுக்கோ, அதே இது வந்து நீ அங்கே போய் பண்ணிக்கோ, அது என்ன வேணுமோ இந்த செட்டு நான் இங்கே போட்டு தரேன், இது பண்ணி. ஏன்னா அப்போ உன்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் எனக்கு தெரியும். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லா ப்ரொடியூசர்ஸும் இந்த மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா வெறும் பணத்தை கொண்டு வந்து அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டு வந்து ஒரு கடனுக்கு இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி இந்த மாதிரி பண்ணுறதை விட நாலேஜ் கொஞ்சமாவது இருக்கணும். சும்மா ப்ரொடியூசர் என்ன வந்துட்டு வெளியில் உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. நான் ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுவேன், என்னுடைய கேரக்டர் அது. அதனால் நான் அப்படி நீ வந்து 3 நாள் இங்கே போனேன்னா இல்லை சார் அது நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன் சார் அண்ணா. இதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நான் கடைசியில் சொல்லிட்டேன். இல்லை தம்பி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். ஏன்னா நான் பாடுவானம்பாடிக்கு அவங்க அப்பா சுந்தரம் மாஸ்டர் தான், அவங்க அப்பா தான் எனக்கு எல்லா பாட்டுக்குமே அவர் தான் போட்டேன். ஸோ அந்த மாதிரி அவங்க மேலே எனக்கு அந்த ஃபேமிலி மேலேயே ஒரு பிரபுத்துவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உன்னுடைய கோரியோகிராஃபி எனக்கு பிடிக்கும், இதனால தான் நான் போட்டேன். ஆனால் பட் இந்த நீ சொல்கிறது ஆனால் ஒன்று நல்லா என்னன்னா இந்த ஓப்பனாக சொல்லிட்டாரு என்னான்னு. ஏன்னா இந்த குழந்தை புத்தின்னு சொல்லி எனக்கு தெரியும். காரணம் என்னென்னா இந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக கலைஞர் கிட்ட போகிறோம், நானும் தனுஷும் ராஜசுந்தரம். கலைஞர் சொன்ன உடனே அப்போ சிஎம்மாக இருக்கார், சண்டேன்னு நினைக்கிறேன். அவர் சினிமா நேசிக்கிற தன்மை பாரு. சொன்ன உடனே இந்த மாதிரின்னு சொன்ன உடனே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூட சண்முகம் இருக்காருல்ல, அவர் ஃபோன் பண்ணி தலைவர் வர சொல்லிட்டாரு உங்களை, நேராக வந்துடுங்கன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறேன். போன உடனே அப்போ தான் சிவகுமார் சார் எதுக்கோ வந்துட்டு போகிறார் போல இருக்குது. போகும்போது எங்களுக்கு டீ காஃபி எல்லாம் சொல்லிவிட்டு அப்போ தான் பார்த்து அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ராஜசுந்தரமும் வந்திருக்காரு. ராஜசுந்தரம் வந்துட்டு சின்ன நான் தான் சார் எங்கள் வீட்டில் தான் சார் நீங்கள் இருந்தீங்க அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். ராஜசுந்தரம் அவங்க பிரபுதேவா வீட்டில் தான் கலைஞர் இருந்தார் இங்கே இதில். அப்போ சில இன்சிடென்ட் எல்லாம் நடந்தது இல்லை சார், அந்த வீடு இருக்க சார் அது இதுன்னு பாவம் இந்த தெரியாமல் சின்ன குழந்தை மாதிரி நானும் காலில் போட்டு அமுக்குறேன், இதெல்லாம் பேசாதீங்க சரி அந்தாலும் குழந்தை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் மறக்கணும்னு நினைக்கிற நிகழ்வுகள் அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறது. அவருக்கும் என்ன அப்படிப்பட்ட முதலமைச்சர் வந்து இவ்வளோ இதுவாக இருந்து அவர் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசி காஃபி வேறு யூஸ்வலாக இப்போ எத்தனோ மீட்டிங் நான் போயிருக்கேன், எங்களுக்கு காஃபி டீ எல்லாம் கொடுத்தது கிடையாது. அந்த ஒரு இதுக்கு மட்டும் என்னென்னா சொல்லி அவர் ஃப்ரீயாக இருந்தார், இன்றைக்கி சண்டேவா என்னன்னு தெரியல, சொல்லி காஃபி டீ ஆனோன்னு இவ்வளோ இதுவாக பேசுகிறாருன்னு இப்போ குழந்த மாதிரி நான் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று கால் அமுக்கிறேன் செய்கிறேன் இவன் பாட்டுக்கு. அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு குழந்தைத்தனமான ஆள். அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடக்குது. அதனால் அவர் என்ன பண்ணார், கலைஞர் வந்து இன்விடேஷன் ராஜாத்தி அம்மா வந்து உடனடியாக சொல்லி அந்த அம்மா பூஜைக்கு ஏவிஎம்க்கு அனுப்பி விட்டார். அவ்வளோ பெருந்தன்மையாக அனுப்பிச்சி விட்டாங்க. தனுஷும் வந்துட்டு எல்லாம் விஜய் வந்தார், பூஜைக்கு விஜய் வந்தார், அஜித்து தான் வர முடியல, இவங்கெல்லாம் வந்தாங்க. ராஜசுந்தரத்துக்காக வந்தார் விஜய் கூட, நான் கூப்பிடல விஜயை. அஜித் சார்லாம் அப்போவே வந்து ஈவெண்ட்டுக்கெலாம் வரமாட்டாரா?
பொதுவான சினிமா நிகழ்வு. அப்பயே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாரு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து ராஜ் சுந்தரம் இல்லை அப்படிங்கும்போது நீங்களே டைரக்ட் பண்ணிக்கலாம்ல, எதனால வந்து சுரேஷ் கிருஷ்ணா சாரை தேர்ந்தெடுத்தீங்க டேரக்டரா பரட்டைங்கிறனால? இல்லை, எனக்கு இது ரீமேக்கு ரெண்டு திரும்ப தான் நான் சொன்னேனே, இப்போ இருக்கிற ஜெனரேஷனோட இப்போ நான் பண்ணுறதா இருந்தால் புதுமுகம் போட்டு தான் பண்ணுவேன். ஓகே, எனக்கு இருந்தது நான் அந்த மைண்டு தான். ஏன்னா நமக்கு சொல்கிற ஸ்டைலுக்கு வந்து ஒத்து வரேன். இன்றைக்கி இருக்கிற பசங்க அவங்களுடைய இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால தப்புன்னு இல்லை, அது அந்தளவுக்கு புரிஞ்சுக்கணும் அவங்க. ஓகே, இப்போ இருக்க ஜென்ரேஷனோட ஸ்டைல் வேறு. இப்போ நான் கமல் சாருக்கு நான் பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக பண்ணுறேன். ரஜினி சார் சர்வசாதாரணமாக பண்ணுவேன். இன்னும் சொல்ல போனால் மற்றவங்களோட என்ன லைக் பண்ணுவார். அந்த மாதிரி இப்போ வந்து ஸ்பாட்டில் பார்க்கல என்ன தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கெல்லாம் அந்தளவுக்கு இருக்குமான்னு என்னால் சொல்ல முடியல. அதே விஜயும் நானும் ஒரு படம் பண்ண வேண்டியது, ஒரு தெலுங்கு ரீமேக்கு. ஓகே, ஆக்சுவலாக அது வந்து ஏன்னா விஜய் வந்து நான் இந்த தர்மா ஷூட்டிங் பண்ணும்போது கூட வாகினியில் வந்து நின்று எனக்கு தெரியாது பின்னாடி பார்க்குறேன், நின்றுட்டு பார்த்துக்கிட்டு கை காட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்தார், அவர் ஜெயகிருஷ்ணான்னு சொல்லிட்டு, அவர் தான் சிரஞ்சீவிக்கு எல்லாருக்கும் மேனேஜராக இருந்தார். கால் ஷீட்ஸ் பார்க்குறதெல்லாம் ரொம்ப தங்கமான ஆள், ஹெல்பிங் டெண்டன்சி. அவர் இந்த தெலுங்கு படத்தை ஏற்கனவே வெங்கடேஷ் நடித்த படம், அது அந்த ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு படம். அது பிரியமானவளே படத்துக்கு அது வந்து என்னடன்னா நம்ம முக்தா சீனிவாசன் சாருடைய பிஜேபி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கே ப்ரொஜெக்ஷன் தேட்டர் இருந்தது, அங்கே தான் படம் போட்டாங்க. ஜெயகிருஷ்ணா தான் ப்ரொடியூசர். எனக்கு ஏற்கனவே ரெட்டர் ரோஜா ப்ரொடியூசரும் தெலுங்கு ப்ரொடியூசரு. அதில் சில லாஸ்ட் மினிட்லலாம் ப்ராப்ளம் வந்து ஒரு கடைசி நேரத்தில் டெலிவரிக்கு இல்லாமல் பணத்தை எல்லாம் கொடுத்ததுன்னு எடுத்துக்கிட்டு அவர் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டார். நான்ன்றதுனால கமிட்டான டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாத்துக்கும் நான் கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் படம் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த ரிஸ்க்கு நான் எடுத்துக்கிட்டு நான் பண்ணிட்டேன். அதை பண்ணதுனால படம் ரிலீஸ் ஆச்சு. ரெட்டர் ரோஜா இல்லைன்னா வந்திருக்காது, அவளுக்கு இப்போ நல்ல படம் வந்திருக்காது. ஸோ இவர் ஜெயகிருஷ்ணாவுக்கு வந்து இப்போ அவர் அப்போ கொஞ்சம் சிரமத்தில் இருக்கார். ரைட்ஸ் வாங்குறது எப்படி வாங்குறாரு என்ன ஏதுன்னு. அப்புறம் நான் யோசனை பண்ணேன், சப்போஸ் நம்ம போய் படம் பார்த்து, ஏன்னா ஜெயகிருஷ்ணா இப்போ அவர் சொல்லி கம்ப்ளீட் ஆகிட்டு நாளைக்கு முடியலன்னு சொன்னோம்னா திரும்ப நம்ம பிரச்சனையில் போய் மாட்டுவோம். அதனால் சொல்லிட்டு ப்ரொஜெக்ஷனே நான் போய் பார்க்குறதே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு, அன்றைக்கி இப்போ எஸ்ஏசியும் விஜயும் எல்லோரும் வெயிட் பண்ணி அப்புறம் படம் பார்த்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வேறு டைரக்டர் போட்டு, இல்லைன்னா அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணியிருந்துருக்கணும், பிரியமான படத்தை. ஏன்னா எனக்கும் டெஃபினட்டாக விஜய்க்கு வந்து கண்டிப்பாக ஜெல்லாக இருக்கும். ஏன்னா அவரும் சாஃப்ட் ஆனாலும் நான் ரொம்ப என்னுடைய ஸ்டைல் ஆஃப் டைரக்ஷனே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஷார்ட்டு பிரிக்கிறதுலேருந்து யாருக்குமே ஆர்டிஸ்டிக் டென்ஷன் இருக்காது, கத்தல் இருக்காது, சவுண்டு இருக்காது, சைலண்ட்டாக போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த படம் அப்போ பண்ண முடியல. சாஃப்டானாலும் விஜய் அவர்களை எப்படி சொல்கிறீங்க? இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? இல்லை, அவர் கேரக்டர் தெரியுமே நமக்கு. ஜாஸ்தி அதிகம் பேச மாட்டார், சைலண்ட்டாக இருப்பார். அதே சில பேருக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது. நன்றி சார். நன்றி.